இந்த பிளேலிஸ்ட்ல நாம வியாசரோட மகாபாரதம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எந்த சீரியல் அண்ட் மூவி கண்டென்ட் இல்லாத ஒரிஜினல் ஸ்டோரி. இந்த வீடியோல மகாபாரதத்தோட பெருமைகளை பத்தியும் அது கத்துக் கொடுக்குற பாடங்களை பத்தியும் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 21ஆம் நூற்றாண்டில் நாம் சந்திக்கும் சவால்களையும் வாழ்க்கையின் முரண்பாடுகளையும் அதைவிட பெரிய அளவில் துன்பியல் அல்லாத இன்பியல் நாடகமாக மகாபாரதம் நமக்கு அளிக்கிறது. இன்றைய வாழ்வின் சிக்கல்களையே பார்த்து அஞ்சுகிற நமக்கு இதைவிட பெரிய சிக்கல்களை எப்படி தீர்த்து வைப்பது என்பதைச் சொல்லுகிற காப்பியம் மகாபாரதம். பாரதப் போரின் இறுதியில் கௌரவர்கள் பக்கம் நின்ற 11 அக்ரோனி சேனைகளும் பாண்டவர்கள் பக்கம் நின்ற 7 அக்ரோனி சேனைகளுமாக மொத்தம் 18 அக்ரோனி சேனைகளும் அழைக்கப்பட்ட பின் அந்த போரில் எஞ்சியவர்கள் 10 பேர் மட்டும்தான். பார்த்தனுக்குச் சாரதியாக இருந்த கண்ணன் தன்னுடலே நெருங்கிய நண்பனாகிய அர்ச்சுனனுக்கு வேண்டியவர்களைக் கூட அர்ச்சுனனின் மகன் உட்பட இறுதி அழிவிலிருந்து தப்பிக்கவில்லை. நன்மை தீமை, வேண்டியவன் வேண்டாதவன், நண்பன் பகைவன், உற்றான் மாற்றான் ஆகிய அனைத்தையும் கடந்து நின்றவன் கடவுள் என்பதையும் இறைவனுக்கு எப்படிப்பட்ட பேதமும் ஏற்புடையதல்ல என்பதையும் சூட்சுமமாக விளக்கும் இதிகாசம் மகாபாரதம். மகாபாரதத்தின் இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் இதுதான் சரி என்று முடிந்த முடிவாக எந்தக் கருத்தியலையும் அது முன்னிறுத்துவதில்லை. ஆனால் எல்லா கருத்தியல்களுக்கும் அவை ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாயிருந்தாலும் மகாபாரதத்தில் இடம் உள்ளது. எனவேதான் ஆயிரம் ஆண்டுகளாக அவரவர்கள் பார்வையிலே மகாபாரதத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் எழுதவும் பலராலே முடிகிறது. பாரத நாட்டின் அறிவுக்கிடங்கு ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம் மற்றும் புராணம் ஆகியவை. ஸ்ருதி என்பது வேதம். வேதத்தை எடுத்தவுடனே நேரடியாக புரிந்து கொள்வது கடினம். ஆகவே அதை எளிதாக புரிந்து கொள்ள கொடுக்கப்பட்ட நூல்கள் ஸ்மிருதி எனப்படுகிறது. ஸ்மிருதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுவது இதிகாசம், இராமாயணம், மகாபாரதம். மேலும் அதை கதை வடிவமாக்கி நீதிகளை சொல்வது புராணம். நாம் புராணக் கதைகள் கேட்டு இதிகாசத்தில் கூறப்படும் பெரியோர்களின் சரித்திரத்தை படித்து அதன்படி வாழ்ந்து அதற்குப் பிறகு வேதத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். தர்மார்த்த காமமோக்ஷங்களாகிய 4 வித கொள்கைகளையும் சதுர்வித புருஷார்த்தங்களையும் அடைந்து வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதற்கு சொல்லப்பட்ட சரித்திரம்தான் இதிகாசம். இதிகாசம் என்றால் இது இப்படி நடந்தது என்று பொருள். நடந்ததை நடந்தபடி சொல்வது இதிகாசம். பாரத நாட்டு இதிகாசங்கள் இராமாயணம் மற்றும் மகாபாரதம். இராமாயணம் என்றால் ராமன் காட்டிய வழி என்பதாகும். தர்மத்தை முழுமையாக வலியுறுத்தும் தர்மசாஸ்திரம் இராமாயணம். ஆனால் மகாபாரதம் தர்மசாஸ்திரம் மட்டுமல்ல, அது மோக்ஷ சாஸ்திரமாகவும் விளங்குகிறது. காரணம், இதில் பிரஸ்தான திரயத்தில் ஒன்றான பகவத்கீதை உள்ளது. முழு மகாபாரதத்தின் நடுநாயகன் ஸ்ரீகிருஷ்ணன். கிருஷ்ணனை எடுத்துவிட்டால் மகாபாரதம் சுவைக்காது. கிருஷ்ணன் கூறிய வேதத்தின் சாரமான பகவத்கீதை இதில் இருப்பதால்தான் இராமாயணத்திற்கு இல்லாத ஒரு சிறப்பு மகாபாரதத்திற்கு கொடுக்கப்படுகிறது. 5வது வேதம் என்றும் போற்றப்படுகிறது. மகாபாரதத்தின் பிராணனாக இருப்பது சாக்ஷாத் பகவானே கூறி அருளிய பகவத்கீதையாகும். பகவத்கீதையைத் தவிர வேறு எந்த நூலுக்கும் பரம்பொருளை நேரில் வந்து உபதேசித்த சிறப்பு கிடையாது. பகவத்கீதையை ஈன்றெடுக்கவே இத்தனை பெரிய மகாபாரத சரித்திர நிகழ்வு நடந்துள்ளது எனலாம். இதை உலகிற்கு வழங்கவே வேதவியாசர் உலகிலேயே மிகப்பெரிய காவியமாக இச்சரித்திரத்தை எழுதி வைத்துள்ளார். வேறு சாஸ்திரங்கள் எதற்கு? ஸ்ரீமத் பகவத்கீதையை மட்டும் படித்தால் போதுமே. ஏனெனில் இது சாக்ஷாத் ஸ்ரீ பகவான் பத்மநாபனின் திருமுகத்தாமரையிலிருந்து வெளிவந்ததாயிற்றே. கீதையிலே அனைத்து சாஸ்திரங்களும் அடக்கம். ஸ்ரீஹரியோ அனைத்து தேவர்களுக்கும் இருப்பிடம். கங்கையுள் எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் அடக்கம். மனு நூலோ வேதத்தின் சாரம். கீதை, கங்கை, காயத்ரி, கோவிந்தன் என்கிற 4 ககாரங்கள் எவன் மனதில் பதிந்துள்ளனவோ அவனுக்கு மறுபிறவியே கிடையாது. சிறிய மகாபாரதமாகிற அமுதக்கடலை கடைந்து அதன் சாரமாகிய கீதையை எடுத்து ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஊட்டினார். சதுர்வித புருஷார்த்தங்களான தர்மார்த்த காம மோக்ஷம் 4ம் மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ளன. இவற்றுள் எது நமது இறுதி லட்சியம் என்பதை மகாபாரதம் விளக்குகிறது. ஆகவே மகாபாரதம் ஒரு முழுமையான பூரணமான நூலாகும்.